ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸில் வர தனிக்குறிச்சொற்கள் பார்க்க போகிறோம். இது பாகம் 4. இதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இப்படி வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா இது செய் இல்லைனா செய்ய இந்த வார்த்தைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதையே செகண்ட் பிளேஸில் சர்க்கிள் போட்டோம் அப்படின்னா இது செய்த இல்லைனா செய்து, இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்தவா இல்லைனா செய்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் மா, அதில் ஒரு சர்க்கிள், ஒரு சுழி, மாதம். அதுவே சர்க்கிள் போட்டுட்டு மா போட்டோம் அப்படின்னா சமய இல்லைனா சமயமாய், இது ரெண்டுத்துல எதுனா ஒன்றுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே அந்த மாவை கொஞ்சம் அழுத்தி எழுதணும் அப்படின்னா அது இம்பா இல்லையா? ஸோ இந்த இடத்துல சம்பந்தமாய், சம்பந்தமாய், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். சம்பந்தமாய். அடுத்து ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதுல தா, ஓகேங்களா? ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதுல ஒரு தா. இது என்ன வார்த்தைன்னா சாச்வத இல்லைன்னா சாச்வதமாய். இதெல்லாம் நம்ம பெருசா யூஸ் பண்றது கிடையாது. மீனிங் என்ன அப்படின்னா நிலையா இருக்கிறது, நிலையானதாய் அப்படின்றது தான் மீனிங். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம ஷா எழுதணும் அப்படின்னா அது வருஷ இல்லைனா வருட அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா வருஷமாய் இல்லைனா வருடமாய் அப்படின்னு சொல்லலாம். அதையே த்ரூ தி லைன்ல எழுதணும் அப்படின்னா விஷய இல்லைனா விஷயமாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இவ்வு எழுதணும் அப்படின்னா அது அவ்வளவு. செகண்ட் பிளேஸ்ல எழுதணும் அப்படின்னா எவ்வளவு. தேர்ட் பிளேஸ்ல எழுதுறப்ப இவ்வளவு. ஓகே, நம்ம வச்சுக்கிறதா இது. அடுத்து ஒரு சர்க்கிள் இங்கு இம்மு அப்படின்னா சங்கம். அடுத்து அதையே ஆந்தி லைன்ல எழுதணும் அப்படின்னா அது சுங்கம். ஓகேங்களா? இதோட பார்ட் 4 முடியுது.